சுற்றுச்சூழல் அமைச்சருக்கு பதிலாக நான் சுற்றுலா அமைச்சர்னு சொல்லியிருக்காரு. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கோயில் பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கு போய் அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் செக் பண்ணப்போ மேனுஃபேக்சரிங் டேட்டை பார்த்து இந்த டேட்டில் தான் அது மேனுஃபேக்சர் ஆச்சுங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப், யார்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு பிரில்லியண்டாக கொஸ்டின் கேட்டிருக்காரு. அமைச்சர் தமிழன் பார்த்திபனுங்கிறவர் வால்வோ பஸ்ஸில் பிரச்சனைனா வால்வோ கரண்ட்டை போய் கேளு, ஏன்ட்ட வந்து ஏன் கேட்குற அப்படின்னு கேட்டிருக்காரு. வால்வோ கவர்மெண்ட்குள்ளே தான் வருங்கிறதே அவருக்கு தெரியல போல. அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் பண்ணி வந்தவங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு அன்ரிசர்வ்ட ஃபர்ஸ்ட் அமுச்சு விட்டுறலாம் அப்படின்னு பிரில்லியண்டாக ஒன்று பண்ணியிருக்காரு. இப்போ ரிசர்வ் பண்ணவெல்லாம் முட்டா போயிலா. இன்னொரு பேசஞ்சர் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன், ரொம்ப க்ரௌடாக இருக்குன்னு கேட்டப்போ நான் இன்னும் சாப்பிடல நீ சாப்பிட்டுட்ட, நான் இன்னும் சாப்பிடல நீ சாப்பிட்டுட்ட, நான் இன்னும் சாப்பிடல நீ சாப்பிட்டுட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே அமைச்சர் தமிழன் பாரதி தான் விஜயனாக்காக டிவி கேக்காக சாப்பிடாம இருப்போமா, சாப்பாடு தேவையில்ல, தூக்கம் தேவையில்ல, மக்கள் பணி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நிர்மல்குமார் அவர்கள் சட்டம் ஒழுங்குலாம் நல்லா தான் இருக்கு, ஒஸ்ட்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத்தனை பிரச்சனை இவ்வளவு நாள்ல நடந்திருக்கு, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. மாண்புமிகு முதலமைச்சர் ஏன் பிரஸை சந்திக்க மாட்டாருன்னு மக்கள் நியாயமான கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸ்கிரிப்டை வச்சு படிக்கிறதுங்கிறது இங்க விஷயம் இல்லை.